சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய சிவபுராண சிந்தனை தொடரில் இன்று நாம் சிந்திக்க போகும் அடி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்ற அடியாகும். நம் அருளாளர் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தில் 16வது அடியை இன்று இறைவன் அருளால் நம் புத்திக்கு எட்டிய அளவில் சிந்தித்து தெளிவு பெற முயற்சி செய்கிறோம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம், சொல்ல முடியாத இன்பம், சொல்லால் விளக்க முடியாத இன்பம். இறைவன் அடியார்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு அளிக்கும் சிவஞானம் அமிர்தம் போன்றது, மிகவும் இனிமையானது. அனுபவித்தவர்களால் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாத இன்பம். அப்பேற்பட்ட இன்பத்தை ஆறாத இன்பம் என்கிறார் சுவாமிகள். ஆறுதல் என்றால் உண்ணுதல் என்றும் பொருள் கொள்ளலாம். இதுவரை உண்டு அறியாத இன்பம், உண்ண தெவிட்டாத இன்பம், உண்டதினால் குறைவுபட்டு விட்டது, குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாத இன்பம், குறையாத இன்பம், எப்பவும் குறையாமல் நிலையாக இருக்கும் இன்பம், குறைபாடு இல்லாமல் அப்படியே இருக்கும் இன்பம். அதனால் இதனை ஆறாத இன்பம் என்கிறார் சுவாமிகள். தீராத இன்பம், இறைவனின் அருளே இந்த இன்பமாகையால் இதுவரை அனுபவிக்காத இன்பம் என்று சிறப்பித்து சொல்கிறார் சுவாமிகள். எப்போதும் இன்ப வடிவாக இருப்பவன் இறைவன். இன்ப வீடாகிய முக்தி என்னும் இனிமையை தருபவன் இறைவன். பல பிறவிகளிலும் பிறந்து இறந்து வரும் நமக்கு இந்த தடைகளற்ற இன்பம் நமக்கு தெரியாது. அதனால் இதை ஆறாத இன்பம் என்கிறார் சுவாமிகள். நமக்கு இதுவரை தெரியாத இன்பம். இறைவன் தொடர்புடைய எல்லாமே இனிமையானவை என்பதை ஆறாத இன்பம் என்று சொல்லி நமக்கு உணர்த்துகிறார் சுவாமிகள். இனி அருளும் மலை போற்றி. பல வளமும் தருவது மலை. வளங்களை பலருக்கும் தருவது, குறைவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பது மலை. மழை பெய்ய காரணமாயிருப்பது மலை. பெய்த மழையை அருவியாய் ஓட வைப்பதும் மலை. நாம் இதை மலையிடம் கேட்கவே இல்லை, தானாகவே நமக்கு செய்கிறது. அப்படி கேளாமல் தரும் சிறப்புடையது மலை. இறைவனும் அதே போல இருப்பதால் அவனை அருளும் மலை என்று சொல்லி காட்டினார் சுவாமிகள். இனி போற்றி. இறைவனின் 8 குணங்களையும் ஓரோரு அடியாக பாவித்து இதுவரை போற்றி போற்றி என்று சொல்லி கொண்டு வந்தார் சுவாமிகள். இந்த அடியில் இறைவனின் 8வது குணத்தை 8வது அடியாக போற்றி பாவித்து வணங்கி மலர் தூவி மலரால் அர்ச்சித்து பூசிக்கிறார் சுவாமிகள். ஆனால் இந்த அடியில் அடி போற்றி என்று சொல்லாமல் மலை போற்றி, இறைவனையே இன்பத்தை அருளும் மலையாக பாவித்து மலை போற்றி. இறைவனின் குணத்தையும் மலையாக பாவிக்கிறார். இறைவனின் திருவடி திருவருள் இறைவனையே மலையாக பாவித்து மலை போற்றி என்று போற்றுகிறார் சுவாமிகள். இனி யோக ரீதியில் இந்த அடியை பற்றி சிந்திக்கலாம். ஆறாத இன்பம் அருளும் மலை என்பது நம் தலை உச்சியில் இருக்கும் சகசிராரத்தை யோகிகள் கைலை மலை என்று சொல்வதை குறிப்பதாகும். இந்த அடியில் வரும் மலை யோக ரீதியில் யோகிகள் நம் தலையில் சகசிரார சக்கரம், அதனை கைலை மலை என்று சொல்வதுண்டு. இப்படி கைலை மலையாக இருக்கும் இந்த சகசிர தலத்தின் உள்ளே இருந்து கொண்டு ஆறாத இன்பத்தை அமுத பொழிவாக அருளும் இறைவனையே மலை என்று போற்றுகிறார் சுவாமிகள். இந்த அமுத மழை, அமுதம் பொழிகிறது, அமுத கிரணம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா?
யோகிகள் அதை பற்றி நாம் ஒரு குறிப்பினை காணலாம். அப்போ அமுத மழை என்றும் அமுத கிரணம் என்றும் எதை சொல்கிறார்கள்? நம் உடலில் மூலாதாரத்திலிருந்து ஆஞ்ஞா சக்கரம் வரை உள்ள சக்தி மையங்களில் இயற்கையாகவே உருவாகி இருக்கும் நெருப்பு உண்டு, அக்னி. மூலாதாரத்தில் உள்ள அக்னி குண்டலினி எனும் நெருப்பு. இது அக்னி எனும் பொதுவான நெருப்புக்குரிய ஒளியை கொண்டதாகும். சுவாதிஷ்டானத்தில் உள்ள நெருப்பு வடவாமுக அக்னி என்று சொல்லப்படும். மணிப்பூரகத்தில் உள்ள நெருப்பு சூரிய ஒளியை ஒத்து இருக்கிறது. விசுத்தியில் உள்ள நெருப்பு அநாகதத்தில் உள்ள நெருப்பு காற்றில் உள்ள நெருப்பாகும். விசுத்தியில் உள்ள நெருப்பு ஆகாயத்தில் தோன்றும் மின்னலை போன்றதாகும். ஆஞ்ஞா சக்கரத்தில் உள்ள நெருப்பு ஆத்ம ஒளியாகும். ஆத்ம ஒளி இது நட்சத்திர ஒளியை போன்றது இதில் உள்ள நெருப்பு. இவை யாவும், அதாவது மூலாதாரம் முதல் ஆக்ஞா சக்கரம் வரை உள்ள அக்னியின் ஒளிகள் யோக முயற்சியால் ஒன்று கூடுகிறது. ஒன்று கூடும்போது ஆக்ஞா சக்கரமாகிய புருவ மத்தியில் ஒன்று கூடுகிறது. அப்படி ஒன்று கூடும்போது அந்த ஒளிகள் எல்லாம் சேர்ந்து ஒளி சமணம் ஏற்படுகிறது. ஒளி சமணம் ஏற்படும் போது ஒளி பிரவாகமாக உருவாகிறது. இந்த ஒளி பிரவாகத்தையே அமுத கிரணம் അല്ലെങ്കിൽ அமுத பொழிவு என்று யோகிகள் கூறுகிறார்கள். இனி இந்த நம் மூலாதாரத்திலிருந்து எல்லா சக்கரங்களிலும் எல்லா சக்தி மையங்களிலும் அக்னி என்று சொன்னோமல்லவா, இந்த அக்னி சாதாரண உலக இயல்பாக வரும் நெருப்பு அல்ல. இது அதிலிருந்து வேறுபட்ட இயற்கையாக தோன்றியிருக்கும் அக்னியாகும். இனி அடி போற்றி பற்றி பார்ப்போம். இதற்கு முந்தைய அடிகளில் அடி போற்றி என்று 7 முறை போற்றியவர் மகா மந்திரத்தால் எழும்பிய ஒளி அலைகள் ஒன்றாக குவிந்துவிட்ட இடம் மலையாகிய புருவமத்தியாதலால் 8வது அடி போற்றி என்று சொல்லாமல் மலை போற்றி என்கிறார். எல்லா ஒளிகளும் இணையும் இடமாகிய இந்த தலையில், அதாவது புருவ மத்தியில் பதிந்து இந்த ஒளி அலைகள், இந்த ஒளி பிரவாகம், அமுத கிரணம் போற்றப்படட்டும். அப்படி மகா மந்திரம் இடைவிடாமல் ஓதி ஒளி சமணம் ஏற்பட்டு அதனால் நம் உடல், மனம், சித்தம் போன்ற எல்லா பகுதிகளிலும், எல்லா நுண்ணிய பகுதிகளிலும் பதிந்து இந்த ஒளிக்கிரணங்கள், இந்த அமுத பொழிவு காப்பாற்றப்படட்டும் என்கிறார் சுவாமிகள். இப்படி ஒவ்வொரு அணுவிலும் பதிந்து இறைவனோடு தொடர்பு உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார் சுவாமிகள். நாம் இதுவரை பார்த்தது ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்ற அடியை பற்றியாகும். இனி அடுத்து வரும் அடிகளை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஓம் நமசிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.